ஒரு கோயிலுக்கு சென்றுதான் கடவுள் என்று வழங்கியது கிடையாது மாமா. கோவிலாக என்று மாமா நீ பலை போல் சாய்ந்தீரே. ஐயோ மாமா இதுல பேசுங்க மாமா. புரியுதோ செத்து மாறுதீரோ என்னையோ தனியா விட்டு மாமா நீ போய் சேர்ந்து மாமா. நம்பி இருந்த சகுனி மாமனும் ஆண்டு போய்விட்டார். நான் ஒண்டி ஒருவராகி விட்டேனே தெய்வமே. எனக்கு சல்லை சகுனி மாமன் வளங்கர இளங்கரம் போல் என்று சொல்லி 2 கரம் போல் இருந்தவர்களும் மாட்டு போய்விட்டாரே தெய்வமே. மாமனுக்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வராங்க. ஒரு நாளாவது ஒரு நாள் மாமா உங்க மகட போனாரு. எனக்கு தாய் மாமா. ஆமா உங்க மாமா எப்படி
எப்படி எங்க அம்மா கிட்ட போனோம்? எனக்கு தாய் மாமன் ஒரு நாள் போனாரு அம்மா கிட்ட மாமன். ஓ எங்க அம்மா வந்து வேலை செஞ்சது அரண்மனையில எங்க அம்மா. ஒரு வகையில உனக்கு மாமன். எங்க அம்மா எப்படி போனா? அம்மா கிட்ட மாமன் போனா ஒரு வகையில மகன். அப்படி சொல்லு. எனக்கு வந்து மாமன். அதனால எங்க அம்மா அப்படியே அடிக்கடி போவாயா? நான் சொல்லி என்னதுமாங்க பாரு அப்படிலாம் போவாது. சரியாதவா மாமன் கிட்ட மாமா போயிருக்கிறான். நான் எப்பேற்பட்ட பணக்காரன் அப்படின்னு எப்படி நான் போடுறேன்? அதனால என்ன பண்ண தெரியுமா? இயமக்கடன் செய்யணும். கண்டிப்பா செய்யணும். முன்னாடி பண்ணும். கண்டிப்பா செய்யணும். 32 வாதியம் மேல தாள மேலத்துடன் எல்லாம் வச்சுன்னு மாமனை அடக்கம் செய்யணும். ஏன்னா சாதாரணமான ஆளா கூட கூட இருந்தாலும் அவரு ஒரு நாட்டுக்கு அரசரு, நாட்டுக்கு அரசர் பின்ன இருந்தாலும் மாமனை நல்ல அடக்கமா பண்ணணும். பண்ணும். அதனால மேல தாளத்துல வர சொல்லி தாய் வீட்டு சொல்றதுக்கு போய் சொல்லி போ. சொல்லிட்டா சொல்லிட்டு வர சொல்லி கண்டாரு வாலிங்கலையா? அதெல்லாம் இருந்தாதானே எங்க அப்பன் சேர்த்து போயிட்டான். அதனால வந்து ஆள் வேணும் ஆள்றதுக்கு. எல்லாம் முடிஞ்சாலும் தூயிங்கிறாங்க. எழுப்பி கொடுத்துறோம். கம்முனு 5 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான். இங்க பாரு ஒரு ஆளுக்கு 5 ரூபாய். எவளா எவளுக்கு கொடுக்குறா? எவளுக்கு கூலி தேவையா? எல்லாம் வர சொல்லு. 350 ரூபாய் கூலி. ஐயோ ராஜா, ஐயோ அப்பா, ஐயோ எல்லாரும் எழுந்து போடுறது எழுந்து போடுங்க. யாருக்கு கொடுங்க எல்லாம் எழுந்து நீங்களுக்கு தலை அன்பார்ந்த தாய்மார்களே தந்தைமார்களே, ஜெகனி இறந்து போய்விட்டார். அதாவது எங்க அப்பன் செஞ்சு போயிட்டான். கரும்பும் செஞ்சிருந்ததே உண்டானா. அதாவது யாரும் கரும்பு செய்யாது, யாருக்கு மாட்டாங்க. எல்லாம் செய்யறவங்க தான். பாவம் புண்ணி எல்லாமே ஒரு தப்பு தவறுகள் செய்யறாங்க. யார் காரணம் கேளு. நம்ம மேல இருக்கிற கரும்பு நீங்கி போகணும்னா ஆமா கையில் 1 ரூபாய் 2 ரூபாய் இருந்ததே உண்டானா. அதையே சுத்தி ஜெகனி நீங்கி போயிடணும் கண்டிப்பா அப்படின்னு போட்டதே உண்டானா கரும்பும் நீங்குவது என்று சொல்லுவது ஐதீகம். கண்டிப்பா அது நாம சொல்ல கிடையாது. ஆமா ஆதி காலத்துல வேதங்கள் சொல்லுகிறது. கண்டிப்பார்கள் அதே போல அனைவரும் வந்து தடி சிக்கி 1 ரூபாய் 2 ரூபாய் போனதே உண்டானா நல்லதே நடக்கும். ஏன்னா ஒரு நாளுக்கு 500 ரூபாய் கூலி வேலை போறீங்கம்மா. யாருமே இந்த பாடியார் ஏறிச்சுன்னா 2 தண்ணி வேணும். தண்ணி பாடலாம்.